Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கொண்டு வந்து அந்த டிராப்ல மாட்டி இருக்காரு எடப்பாடி. இனி சிக்கிட்டார். இனி அவரே நினைச்சாலும் மீள முடியாது. எடப்பாடி அவர்கள் டெல்லி பாஜகவால் அழைக்கப்படவில்லை, இழுத்து வரப்பட்டிருக்கிறாருன்னு சொல்றாங்க. மாநில நலன் சார்ந்து போய் பார்ப்பதற்கு இப்படி ரகசியமா போகணுமா? ஏங்க நேர்வழியில போக வேண்டியது, ஏங்க மூத்த போறீங்க? என்னமோ போர்வை போத்திட்டு சந்திச்ச மாதிரி பேசிட்டீங்க. நான் என்ன சொல்றேன், ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, எடப்பாடி என்ன சொன்னாரு, திமுகவுக்கு தான் கள்ளவரவு இருக்கு, எங்களுக்கு இல்லைன்னு சொன்னார். அந்த விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்கு இப்ப பாருங்க 1 வருஷம் கூட ஆகல. அதிமுகவோடு சில சிறுபான்மை அமைப்பினர் கூட்டணி வச்சுதான் 2024 பாராளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. அவர்களுக்காக நீங்க பதில் சொல்லணும்ல. 650 கோடி ரூபாய் கணக்கில் காட்டப்படாத பண பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய சம்பந்தி வீட்டுல ரெய்டு நடக்குது. நேரடியாக எடப்பாடியோட மகனே இதுல சம்பந்தப்பட்டிருப்பதாக வருது. ஜெயக்குமார் அவர்கள் வாயை திறக்கல. முன்னாடி முந்திரி கொட்ட மாதிரி வந்து பேட்டி கொடுப்பார்ல, பேட்டி கொடுக்கலையே. நத்தம் விஸ்வநாதன் கேட்கிறாங்க முடிச்சு வந்ததுக்கு அப்புறம், கூட்டணி என்னங்க அப்படி ஆனாதான் என்ன பிரச்சனைன்னு கேட்டாரு. என்ன சொன்னாலும் கேட்கிற இடத்துல தான் எடப்பாடி இருக்காரு, அது வேற விஷயம். ஆனால் ஒரு மனுஷன் எவ்வளவுதான் போட்டு அடிக்கிறது, எவ்வளவுதான் தாங்குவாரு. அப்படிப்பட்ட எண்ணம் வரும்போது பழி கொடுப்பது பிரச்சனைகள் நினைக்கலாம். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவே சிறுபான்மை வாக்குகள் திமுகவுக்கு போகாமல் விஜய்க்கு வரணும்னாங்க. அவருக்கு வேற என்ன அஜெண்டாவும் இல்லை. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று வந்தது தான் அரசியலில் விவாதமாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி முடிவாகிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, கூட்டணி பற்றி பேசவே இல்லை. தமிழ்நாடு நலன் குறித்து மனு கொடுத்தோம், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி பாக்கி இதெல்லாத்தையும் கொடுக்க சொல்லி வலியுறுத்தணும், மேகதாது அணை கட்டெல்லாம் நீங்கள் ஒத்து போகக்கூடாது அப்படின்லாம் சொன்னோம் அப்படின்னு அவர் விளக்கம் தராரு. கூட்டணியை பற்றி பேசவே இல்லை, தேர்தலுக்கு காலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? எங்கள் மனு கொடுப்பதற்கு அமித்ஷா அவர்கள் 2 மணி நேரம் டைம் கொடுப்பாரா? அந்த அளவுக்கு அந்த திட்டங்கள் பற்றிலாம் விவரமாக எடுத்து சொன்னோம் அப்படிங்கிறார். அவர் செல்வதை கூட பெரும்பாலான சட்டமன்ற அவருடைய உறுப்பினர்களுக்கு தெரியல, அவருடைய கட்சி தலைமை நிர்வாகிகளுக்கு தெரியல. ரகசியமாக விமான நிலையத்துக்கு போய் போனார். சிவி சண்முகம் இருக்காரு, இருக்காரு, கேபி முனுசாமி இருக்கிறாரு, தம்பிதுரை இருக்காரு. இல்லை, 5 அல்லது 6 பேர் தான் இருந்தாங்க. ரகசியமாக போனாங்க. அவங்க முதல்ல பார்த்தீங்கன்னா எடப்பாடி போயிட்டார், பின்னாடி இவங்க 2 முனுசாமி போன்றவர்கள் பின்னாடி ஓடினாங்க. டெல்லியில் இறங்கும் பொழுதே எதற்கு வந்தீங்கன்னு பத்திரிகையாளர் கேட்கும்போது, நான் எங்களுடைய கட்டிடத்தை பார்க்க வந்தோம், கட்சியோட கட்டிடத்தை பார்க்க வந்தோன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த இரவே போய் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன, மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், எடப்பாடி அவர்கள் டெல்லி பாஜகவால் அழைக்கப்படவில்லை, இழுத்து வரப்பட்டிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நிர்பந்தம் பட்டு அங்கே சென்றிருக்கிறார். அவருக்கு அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தங்க. ஏங்க, அவர் போவதற்கு 2 நாளைக்கு முன்னாடி இஃப்தார் பார்ட்டி நடந்துச்சுங்க. இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கின்ற சில கட்சிகள் இஃப்தார் பார்ட்டி நடத்தினாங்க. பொதுவாக அதிமுக வருடம் ஜெயலலிதா காலத்திலிருந்து இஃப்தார் நடக்கும். அந்த இஃப்தார் பார்ட்டியில் என்ன சொன்னார், நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருப்போம் அப்படின்னாரு. அது சொல்லி ஈரங்காயறதுக்கு முன்னாடி டெல்லியில் போயிருக்காரு. இல்லைங்க, அவர் ஒரு மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கிறாரு, இவர் ஒரு எதிர்கட்சி தலைவர், அந்த அடிப்படையில் சந்திக்கிறாரு. அவர் போய் சந்தித்து வந்ததுக்கப்புறம் அமித்ஷா அவர்களுடைய ட்வீட் என்ன சொல்லிச்சு, அவருடைய கட்சி நிலைப்பாடுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டேன். எல்லாமே உங்களுக்கு கட்சி நிலைப்பாடு, ஒரு கோயின்சிடென்ட்டாக நடந்தது, எதேர்ச்சியாக நடந்தது. இப்போவும் மறுக்க சொல்ல வேண்டியதானே? பாஜகவோடு என்றும் கூட்டணி இல்லை என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடும். நாங்கள் எதிர்க்கட்சி தலைவரை தமிழ்நாட்டு நலன் சார்ந்து போய் பார்த்தோம், தமிழ்நாட்டு இருமொழி கொள்கை பிரச்சனையை சொன்னோம், இங்கே இருக்கின்ற அந்த டாஸ்மாக் ஊழல், அங்கே இடி ரெய்டு, அதை பற்றி பேச போனோம். அதான் சொல்கிறீங்கல்ல, சந்தேகம் எழுதலை, நீங்கள் போய் பார்க்குறதுல சந்தேகம் எழுதலை. அப்போ நீங்கள் வெளியே நாங்கள் இதுக்கு தான் போய் பார்த்தோம், கூட்டணிலாம் கிடையாதுங்க, பாஜகவோடு என்றைக்கும் கூட்டணி கிடையாது சொல்லுங்கள், ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஏன் உங்களால் சொல்ல முடியல? கூட்டணி முடிவாகிவிட்டது. இன்னைக்கு பாருங்க, தேர்தலுக்கு காலம் இருக்கிறதுனால இப்போ அதை பற்றி பேசவே வேண்டிய பிரச்சனை என்னென்றால், அவருடைய பினாமி வீட்டில், ராமலிங்கம் அவர்கள் வீட்டில் ரெய்டு நடக்குது.
650 கோடி ரூபாய் வந்து கணக்கில் காட்டப்படாத பணப்பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய சம்பந்தி வீட்டில் ரெய்டு நடக்குது. நேரடியாக எடப்பாடியோட மகனே வந்து இதில் சம்மந்தப்பட்டிருப்பதாக வருது. அமித்ஷா அவர்களை போய் பார்த்து இதை சரி பண்ணுறது கூட போயிருக்கலாம். போன உடனே காமித்த அந்த இத்தனை விஷயங்களை பார்த்து அதிர்ச்சியாகி கை கட்டி உட்காந்துருந்தாங்க. அது உட்கார்ந்துருக்கிற பொசிஷனை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் எப்படி உட்கார்ந்துருந்தாங்கன்னு. இப்பொழுது மீண்டும் கட்சியை அடகு வைத்திருக்கிறார் எடப்பாடி, அவ்வளோதான். அவர் இதுவரை என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? ஜெயக்குமார் என்ன சொன்னார்? பாஜகவோடு அதிமுக கூட்டணி ஏற்பட்டால் நான் கட்சியை விட்டே போறேன்னு சொன்னார்ல ஜெயக்குமார் அவர். என்னுடைய தோல்விக்கு அதான் காரணம். இல்லை இல்லை அப்படி நடக்காது அப்படின்னாரு. இப்போ என்ன செய்ய போறாரு? இப்போ ஜெயக்குமார் வாயை திறந்தாரா? 2 நாட்கள் ஆயிடுச்சு. ஜெயக்குமார் அவர்கள் வாயை திறக்கல, எந்த பேட்டியும் கொடுக்கல. முன்னாடி வந்து முந்திரி கொட்டை மாதிரி வந்து பேட்டி கொடுப்பார்ல, இப்போ பேட்டி கொடுக்கலையே. இப்பயும் அடக்கியிருக்காங்க. நத்தம் விஸ்வநாதன்ட்ட கேட்குறாங்க இது முடிச்சு வந்ததுக்கப்புறம், கூட்டணி என்னங்க அப்படி ஆனால் தான் என்ன பிரச்சனைன்னு கேட்டார். அப்படித்தான் இப்போ மனநிலைக்கு வந்துட்டாங்க. எடப்பாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன? கொள்கை வேற கூட்டணி வேறன்னாரு. கூட்டணியை பற்றி பத்திரிகையாளர் கேட்கும்போது கொள்கை வேறு கூட்டணி வேறுன்றார். அப்போ கொள்கை வேறு கூட்டணி வேறுனா அந்த கூட்டணி வந்து கொள்கையற்ற கூட்டணி தான் நடக்க போகுது, கொள்கை முரணான கூட்டணி நடக்க போகுது. தேர்தல் நேரத்தில் வெற்றிக்காக வியூகம் அமைப்பதற்கு ஒரு கூட்டணி, அவ்வளோதான். மற்றபடி கொள்கை வேற. தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த கூட்டணி முடிஞ்சு போகும் அப்படின்னு சொல்றாரு. அரசியல் நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஒன்று இல்லை. அரசியலில் கூட்டணியுடைய நிலை மாறும் போகும், எல்லாம் சரிதான். ஆனால் 2017 நீங்கள் கள்ள நிலவரத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுக கூட்டணி எடுத்துக்கோங்க, அது ஒரு கொள்கை கூட்டணியாக இருக்குது, உடையவே இல்லை. கடைசி நிமிடத்தில் கூட உடையிற மாதிரி சூழலுக்கு ஏற்பட்டு கூட ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போது உடையவே இல்லை, ஒரு சின்ன சேதாரம் கூட ஏற்படலை. சமீபத்திய சேதாரம் கூட இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிவிட்டது. ஆனால் இப்போ அதிமுக கூட்டணியில் இருப்பவர்கள் அதே ஆள் இருக்காங்களா? எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பில் சொல்றாரு, அதிமுக கூட்டணி நிலையானதா? நிலையானது நிலையானதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க. தேர்தல் காலம் இருக்குங்கிறாரு அவரு. காலம் இருக்கு, மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. 2017 இதே கூட்டணி இருக்கு. கிட்டத்தட்ட 2017ஆம் ஆண்டிலிருந்து திமுக கூட்டணி உடையலைங்க. 19 தேர்தலில் உடையல, 2021 தேர்தலில் உடையல, 2024 பாராளுமன்ற தேர்தலில் உடையல. எப்படி 2026 உடைஞ்சிரும்? ஆனால் பாஜக அதிமுக கூட்டணி அப்படி இல்லையே, உடைஞ்சது இல்லை. அங்கே இருக்கவங்க இங்கே போனாங்க, அங்கே இருக்கவங்க அங்கே வந்தாங்க, அவங்களுக்குள்ள முரண் ஏற்பட்டது. எந்த காலத்தையும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. காரசாரமான விவாதம். திருப்பி ஏன் போய் சந்திக்கிறாங்க? உங்களுக்கு வந்து மாநில நலன் சார்ந்து போய் பார்ப்பதற்கு இப்படி ரகசியமாக போகணுமா? ஏங்க நேர்வழியில் போக வேண்டியது, ஏங்க மூத்திர சந்தில் போகிறீங்க? இப்போ என்ன அவங்க ரகசியமாக சந்திச்சாங்க? கிட்டத்தட்ட ஏங்க அவங்க இப்போ சந்தித்த புகைப்படம் வெளில வந்துருக்கு. என்ன பேசணுங்கிற மனு என்னது கொடுத்தாரு விஷயத்தை வெளில சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், என்னமோ போர்வை போத்திட்டு சந்தித்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன், ஏர்போர்ட்டில் போகும்போது நான் அமித்ஷா அவர்களை பார்ப்போம், தமிழக நலன் சார்ந்து நாங்கள் மனு கொடுப்போங்கிறத சொல்லிட்டு போக வேண்டியதானே? அதுதான் டெல்லியில் பத்திரிகையாளர் கேட்கும்போது ஆமாங்க எங்களுடைய வேலையாக வந்தேன், முடிந்தால் உள்துறை அமைச்சரை சந்திப்போம். ஏன் சொல்ல முடியல உங்களால்? தமிழக நலன் சார்ந்து மனுக்களை கொடுத்துட்டு போவோம், இருமொழி கொள்கை உறுதியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் அதிமுக சாரில் அழுத்தம் கொடுப்போம், அந்த ஊழல் விஷயம் டாஸ்மாக் ஊழல் விஷயத்தை இடி இன்னும் ரொம்ப சீக்கிரமாக ரைடு எடுக்கணும்னு சொல்லுவோம். சொல்ல வேண்டியதானே? அதை சொல்ல மறுத்துவிட்டு அந்த பத்திரிகையாளரை பார்த்துட்டு நாங்கள் என் வேலையாக வந்தேன் விடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்த 5வது மணி நேரத்தில் போய் நீங்கள் அமித்ஷா அவர்களை பார்க்குறீங்களே, இது என்ன நியாயம்? இப்போ இந்த மூடு மந்திரம் தான் இன்றைக்கி அரசியலில் விவாத பொருளாக மாறி இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அமித்ஷா அவர்களால் இபிஎஸ் உட்பட இந்த நிர்வாகிகள் அழைத்து வர சொல்ல கட்டளையிடலை, இழுத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இவருக்கு இபிஎஸ்க்கே விருப்பம் இருக்குமான்னு தெரியாது, ஒரு நிர்பந்தத்தில் தான் போகிறார். ஏற்கனவே வந்து நாங்கள் எந்த காலத்திலும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம், சிறுபான்மை மக்கள் எங்களை நம்பலாம் சொன்னாரா இல்லையா? சிறுபான்மை மக்கள் எங்களை நம்பலாம், நீங்கள் திமுக மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் தான் உண்மையான சிறுபான்மை காவலன், நான் அரணாக இருப்பேன். ஒருவேளை இந்த முடிவு வந்திருப்பாரோ? 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்படி தான் சொன்னோம், இருந்தாலும் நம்மளை ஆதரிக்கலை. நான் என்ன சொல்கிறேன், 2024 ஓட்டு வாங்கினாங்கல்ல, ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஓட்டு கிடைச்சது இல்லை, வெற்றி பெறல. இல்லை வெற்றி பெறலைனாலும் அந்த 3 பாஜக அணியில இல்லை, அதனால சிறுபான்மையினருக்கு நாங்கள் குரல் கொடுப்போம், என்ன காரணம், நம்பிக்கையா இருப்போம் அப்படின்னு சொன்னாரு. சொல்லியும் அவங்க ஏத்துக்கலங்கும் போது என்ன காரணம்? 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவர் மேல் சிறுபான்மை மக்களுக்கு நம்பிக்கை வரல. சொல்லப்போனால் சிறுபான்மை ஒரு கட்சி கூட அவங்க கூட சேர்ந்துருந்தாங்க, நம்பிக்கை வரல. ஏன்னா இவர் போயிடுவாங்களோ,
ஏனென்றால் திமுகவுடைய பிரச்சாரம் என்ன எப்படி இருந்துச்சு? அவர் அதிமுக பாஜகவுக்கு கள்ள உறவு இருக்குது, ரகசிய உறவு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க? எடப்பாடி என்ன சொன்னார்? திமுகவுக்கு தான் கள்ள உறவு இருக்குது, எங்களுக்கு இல்லைன்னு சொன்னார். அந்த விஷயத்தை வந்து உறுதிப்படுத்துவதற்கு இப்போ பாருங்கள் 1 வருஷம் கூட ஆகலை. அப்போ இப்போ ஏன் போய் சந்திச்சிங்க? உங்கள் மேலே ஏற்கனவே ஒரு சஞ்சலம் இருக்குது, ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, உங்கள் மேலே ஒரு நம்பகத்தன்மை இருக்குது சிறுபான்மை மக்களுக்கு. நீங்கள் தான் வந்து இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வருவதற்காக காரணமாக இருந்தீங்க. நீங்கள் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்ததுனால தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டமே வந்து அமலாச்சுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே இருக்குல்ல. அப்போ நம்பகத்தன்மை இல்லை. குறைந்தபட்சம் அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் ஏற்றுங்க, நாங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்ற மாட்டோம்னு எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் போய் பார்த்தாங்கல்ல. அப்போ அது என்னங்க, அப்படிலாம் நடக்காதுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றலைல்ல. அப்போ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது, அப்போ உங்கள் மேலே ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது, இப்போ இந்த டவுட்டை பெருசுப்படுத்திட்டீங்களா? அது யார் மேலே குத்தம்? உங்களை ஆதரித்த அந்த சிறுபான்மை கட்சியை இன்னைக்கு விலகி நிற்கிறாங்களே, உங்களுக்கு இருந்த அந்த ஒட்டும் உறவு முடிஞ்சு போச்சு. அப்போ இது நடக்கும்னு தெரிஞ்சு நீங்கள் போயிருக்கீங்களே, அப்படி போயிட்டு வந்தீங்க. சரி, இப்போ ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே வருது. என்ன வருது? இந்த மாதிரி போனால் நம்மளை வந்து பாஜகவோட கூட்டணி தான் சொல்லுவாங்கன்னு. வெளியே வந்து நாங்கள் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்தது முழுக்க மாநில அரசுடைய மாநில நலனுக்காக போனோம், ஆனால் அவங்களோட எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லைன்னு உங்களால் ஏன் சொல்ல முடியலன்னு கேட்குறேன். அவங்களோட எனக்கு கூட்டணி இல்லை, நீங்கள் நம்பலாம், நான் இதுக்காக தான் போனேன்னு உங்களால் ஏன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியல? கூட்டணி வேறு கொள்கை வேறுன்னு எப்படி சொல்கிறீங்க? அப்போ இது ஒரு பெரிய தயக்கம் இல்லையா? உனக்கு தெரியுமா, அங்கே கூட்டணி முடிவாகி விட்டது. நான் சொல்கிறேன், அதிமுக பாஜக கூட்டணி முடிவாகி விட்டது. அறிவிப்பு வேணால் பின்னாடி வந்துப்போம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு நெருக்கடிங்க. என்ன நெருக்கடி? ஒரு பக்கம் இடி வச்சு நெருக்கடி, இன்னொரு பக்கம் செங்கோட்டையனை வச்சு நெருக்கடி. அவருக்கு பல்வேறு நெருக்கடிகள். கட்சியை காப்பாற்றணும், சின்னத்தை காப்பாற்றணும், மகன் வந்து ஜெயிலுக்கு போயிடக்கூடாது, ஊழல் ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டியோட பக்கமாக வச்சுருக்காங்க அவரை எல்லாம் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் நிறுத்து போக வைக்கணும்னா மீண்டும் கட்சி அடகு வச்சா தான் முடியும். இதைத்தான் பாஜக விரும்புகிறாங்க. பாஜகவுக்கு நல்லா தெரியுங்க, அமித்ஷா கொண்டு வந்த அந்த ட்ராப்பில் மாட்டியிருக்கார் எடப்பாடி. இனி சிக்கிட்டார், முடியாது. இனி அவரே நினச்சாலும் மீள முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை விரும்பாத ஒருவருக்கு சிலர் இருக்காங்க. இன்னைக்கு அன்வர் ராஜா ரியாக்ட் பண்ணுறாரு. இப்போ தான் 6 மாதம் சஸ்பென்ஷன்லேருந்து மீண்டும் உள்ளே வந்தார். ரியாக்ட் பண்ணுறாரு. எதுக்கு உள்ளே வந்தார்? பாஜகவோட கூட்டணி இல்லை தான். அவரே கொடுத்தார், பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் உள்ளே வரும்போது அதிமுக இனிமேல் பாஜகவோடலாம் கூட்டணி வராது, சிறுபான்மை மக்கள் மேல் நம்பிக்கை, சிறுபான்மை மக்களுக்கு அதிமுக மேல் நம்பிக்கை விதைக்கணும். ஏங்க எடப்பாடியே சொல்லியிருக்காருங்க, அதிமுகவை பற்றி சிறுபான்மை மக்களிடம் கொண்டு போய் சேருங்கள், நம்பிக்கையை விதையுங்கள், ஏற்கனவே கடந்த கால அந்த கசப்பையெல்லாம் மறக்க சொல்லுங்கள். அதுக்கு தான் அன்வர் ராஜாவெல்லாம் உள்ளே கூப்பிட்டாங்க. இன்றைக்கி மீண்டும் போட்டு உடச்சிட்டிங்களா? இனி எப்படி நம்புவாங்க சிறுபான்மை மக்கள்? அப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் நகர்ந்துட்டீங்க. உங்களுடைய சுய லாபம், சுயநலம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்சி நலத்தை விட சுயநலம் இன்றைக்கி மிகுத்து போய்விட்டது. நீங்கள் பயந்து போய் இன்றைக்கி என்ன செஞ்சிட்டீங்க? மீண்டும் அடகு வச்சிட்டீங்க. ஏன்னா நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, பாஜக ஒரு கட்சியை அழுத்து தான் மேலே வருங்க. மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது? சிவசேனாவை உடைத்து தான் இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சது. அதே போன்ற ஒரு நிலைக்கு இன்றைக்கி தள்ளுறாங்க. தமிழகத்தில் அதிமுகவை அழித்து விட்டு தான் பாஜக வளரும். அதுதான் இயல்பு, அதனுடைய இயல்பு. பாஜகவுடைய இயல்பு அதுதான். அதற்கு இன்றைக்கி மீண்டும் எடப்பாடி என்ன செஞ்சிட்டார்? துணை போய்விட்டார், மீண்டும் கட்சியை அடகு வைத்து விட்டார். பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறவர் ஜெயக்குமார். அதே போல தான் கேபி முனுசாமியும் கடந்த காலங்களில் பேசியிருக்கிறார். அவரும் அந்த சந்திப்பில் இருக்கிறாரு. அதாவது ஜெயக்குமார் அவர்கள் நம்ம சொன்ன மாதிரி பாஜகவோடு இனி அதிமுக கூட்டணி அமைக்காதுன்னு அடிக்கடி சொன்னவர் ஜெயக்குமார் தான். கேபி முனுசாமியுமே வந்து ஒரு நேரத்தில் வந்து செய்தியாளர் கேட்கும்போது, அது முடிஞ்சு போன விஷயம், நாங்கள் வந்து எங்கள் கட்சியை வந்து பாஜக எங்கள் கூட சேரண்ட அவசியம்லாம் இல்லை, நாங்கள் அவர்களுக்கு சேர்ந்தால் தான் அனுகூலமே ஒழிய அவர்கள் இங்கே சேர்ந்தனால எங்களுக்கு அனுகூலம் இல்லை, இந்த மாதிரி கருத்தெல்லாம் சொல்லியிருக்கார். இப்போ அவர் போய் நிற்கிறார். நிர்பந்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் ஜெயக்குமார் வந்து சீனியர்கள் இல்லை. எப்பொழுதுமே ஒரு இது போன்ற நிகழ்வு நடந்துச்சுன்னா ஜெயக்குமார் உடனடியாக அங்கே டெல்லியிலேருந்து இபிஎஸ் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே பேட்டி கொடுத்துருவார், இதுதான் நடந்துச்சுன்னு. நான் என்ன கேட்குறேன்னா, அதிமுகவோடு சில சிறுபான்மை அமைப்பினர் கூட்டணி வச்சு தான் 2024 பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தாங்க. அவர்களுக்காக நீங்கள் பதில் சொல்லணும்ல, அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில். இப்போ தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது, காலம் இருக்காது, எடப்பாடியே சொல்கிறாரு.
காலம் இருக்குன்னு. அதுக்குள்ளே ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி போயிட்டீங்க அவர் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறாரு இன்னும் காலம் இருக்குது அப்படின்னு. ஏன் எடப்பாடியை மட்டும் டார்கெட் பண்ணி இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வருது. திருப்பி சொல்கிறேங்க, கூட்டணி மாறுறது கூட நம்ம யாரும் ஒன்றும் சொல்லலை. கூட்டணி இங்கேயும் மாறலாம் அங்கேயும் மாறலாம், அது வேறு விஷயம். ஆனால் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று சொன்னது எடப்பாடி, ஜெயக்குமார், கேபி முனுசாமி போன்றவர்கள். அப்போ நீங்கள் உள்துறை அமைச்சரை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெறும் அமைச்சர் மட்டும் இல்லை, பாஜகவுடைய நம்பர் 2 இடத்துல இருக்கவர். அவரை சந்தித்து வந்த உடனே பத்திரிகையாளருடைய சந்தேகத்துக்கு நீங்கள் விடையளிக்கணும். உங்கள் கூட இருக்காங்கல்ல, உங்கள் கூட வந்து கூட்டணி வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் விடை கொடுக்கணும். அப்போ சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட சூழலை நீங்கள் வந்து தவிர்த்துருக்கணும், சொல்லியிருக்கணும். இல்லைங்க, நான் இதுக்கு தான் போனேன், கூட்டணிலாம் கிடையாது, ஏற்கனவே சொன்ன கருத்தில் இருக்கோம். ஆனால் உங்கள் கருத்து அப்படி இல்லை, கூட்டணி வேறு கொள்கை வேறு அப்படின்னு இப்போ நீங்கள் உடைக்கிறீங்க. ஏன் உடைக்கிறீங்க அப்படி? அது முக்கியமானது. இரண்டாவது ஒரு விஷயம், இவங்க வந்துட்டு போன அடுத்த நாள் போயிருக்கார், அமித்ஷாவை சந்திப்பதற்காக டெல்லி போயிருக்கார், அவர் அழைக்கப்பட்டிருக்கார். ஏற்கனவே எடப்பாடிக்கு ஒரு கடந்த காலங்களில் பாஜகவோட ஒரு நிர்பந்தம் என்ன இருந்துச்சு, தூக்கிடுங்க நம்ம கூட்டணியில் இருக்கலாம்னு சொன்னாங்க. எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கார், பற்றி தப்பாக பேசுகிறாரு, ஜெயலலிதா அவர்களை தப்பாக பேசினார், அண்ணா அவர்களை பேரறிஞர் அண்ணா அவர்களை தப்பாக பேசினார், அவர் எங்களுக்கு ரொம்ப போட்டு நெருடலை கொடுத்துட்ருக்காரு, நெருக்கடி கொடுக்குறார். ஆனால் தூக்கப்படலை. இதுதான் அவருடைய ஒற்றை கோரிக்கையாக இருந்தது ஒன்று. இரண்டாவது முக்கியமான கோரிக்கை, ஓபிஎஸ் தினகரன் போன்றவர்களை சேர்க்காதீங்கன்னு சொன்னார். இந்த ரெண்டும் முதல்ல ஏற்கப்படுமா, அதான் முக்கியம், அல்லது குறைந்தபட்சம் ஒன்றாவது ஏற்கப்படுமா அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்காங்க. குறைந்தபட்சம் நீங்கள் மட்டும் தூக்கிட்டு எடப்பாடியுடைய கோரிக்கை என்னவாக இருக்குதுன்னா, நெய்னார் நாகேந்திரனை போன்றவர்களை தலைமைக்கு கொண்டு வாங்க, ஏன்னா ஏற்கனவே அதிமுக கலந்து போனவர், ஸோ உங்களுக்குள்ள ஒரு சிங்க் இருக்கும். அல்லது குறைந்தபட்சம் வானதி போன்றவர்களை கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. ஏன்னா எங்களால் சமாளிக்க முடியல, விமர்சனங்கள் எல்லாமே வந்து தப்பாக இருக்குது. அது ஒருவேளை நிறைவேற்றப்படலாம். ஏன்னா பாஜகவிற்கு வந்து பாஜகவுடைய வளர்ச்சியாக பார்த்தா அவங்க பாஜக வளர்ச்சியை தான் பார்ப்பாங்க. ஏனென்றால் தமிழ்நாட்டில் காலூன்ற விட வேண்டும் என்று ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட்டு ஒரு துணை முதல்வராக பாஜகவை சார்ந்தவர் இருப்பார் என்ற கருத்து பாஜகவிலிருந்து வருது. இடங்கள் கூட பார்த்தீங்கன்னா 40 விழுக்காடு பாஜகவுக்கு கொடுக்கப்படணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு துணை முதல்வர் மகாராஷ்டிராவில் எப்படி வந்து செயல்படுத்தினாங்க, அது போன்று ஒரு நிலைப்பாடு எடுக்கணுன்றாங்க. அப்போ அப்படிப்பட்ட எண்ணம் வரும்பொழுது பழி கொடுப்பது பிரச்சனைகள் நினைக்கலாம். ஆனால் ஓபிஎஸ் தினகரன் சசிகலாவை சேர்க்க வேண்டாம் என்கிற கோரிக்கை நிறைவேற்றப்படலாம். ஏன்னா இப்போ ஓபிஎஸ்மே தினகரனுமே கிட்டத்தட்ட பாஜக கூட்டணியில் பாஜக ஆட்களாக தான் மாறிட்டாங்க. அவர்கள் பாஜக சின்னத்தில் கூட நிற்பாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்கிறது வந்து என்னென்னா, அதிமுகவில் வர கொண்டுட்டு வரவானா, அவர் தனியாக நிற்கிட்ட பலாப்பழத்தில் நிற்கிட்டோம், குக்கரில் நிற்கிட்டோம், இந்த இடத்துக்கு நகர்றாங்க. அதனால் இப்போ முடிவு என்னென்னா, குறைந்தபட்ச எடப்பாடியுடைய ஆசையவாது நிறைவேற்றுவோம். அவர் தான் வந்துட்டார்ல, ஒத்து வந்துட்டார்ல, அவருக்கு இடைஞ்சல். ஒரு அகில இந்திய செயலாளர் பதவியை கொடுத்துட்டு இவங்கள நெய்னார் நாகேந்திரனையோ அல்லது வானதியவோ தமிழிசையவோ பாஜக தலைவர் ஆக்கி விட்டோம்னா சிக்கல் தீர்ந்துடும்னு அமித்ஷா நினைக்கலாம். ஆனால் என்ன சொன்னாலும் கேட்குற இடத்துல தான் எடப்பாடி இருக்கார், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு மனுஷனை எவ்வளோ தான் போட்டு அடிக்கிறது, எவ்வளோ தான் தாங்குவார்? கொஞ்சம் தண்ணி தெளித்து விடுவோம், கொஞ்சம் அவரை உஷார்படுத்துவோம்னா இது மாதிரி செய்வோம்னு நினைக்கலாம். அப்போ இதெல்லாம் நடக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கூட இன்றைக்கி அழைக்கப்பட்டிருக்கலாம். அவருக்கு வந்து ஒரு அகில இந்திய செயலாளர் பதவி கொடுத்து வேறு மாநில பொறுப்பாளராக கொடுத்து, அதில் சமமான பதவி தான், அதை விட கூடுதல் அதிகாரம் தான் கொடுத்துடலாம். அது கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் சுமூகமான ஒரு அதிமுக பாஜக உறவை இங்கே எதிர்பார்க்குறாங்க. அது அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு நகரும். பரவாயில்ல, எடப்பாடி கேட்டார் தூக்கிட்டாங்க, அப்போ பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை, ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வரலான்னு இவங்க நினைக்கிறாங்க. இது ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது எல்லாம் எப்போ சாத்தியம் என்றால் வெகு விரைவில். இப்போ ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரார். பாம்பன் ரயில் நிலையம் திறந்து வைக்கப்படும் மீண்டும், அந்த பாம்பன் பாலம் ஏப்ரல் 6 வரார். அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த காட்சியெல்லாம், பழையபடி காட்சியை நீங்கள் பார்ப்பீங்க. அப்பொழுது ஒரு முடிவு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்குள் தலைமை மாறவும் வாய்ப்பு இருக்கிறது. மொத்தத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது என்பது தான் செய்தி. ஏன்னா இல்லை என்றால் அமித்ஷா இப்படி ட்வீட் போட வேண்டிய அவசியம் இல்லை, உறுதியாக தான்.
அதை சொல்வதற்கு எடப்பாடிக்கு இப்போ தயக்கம் இருக்கு. ஏன்னா மாற்றப்படாமல் எப்படி சொல்லுவார்? ஒருவேளை எல்லாம் மாற்றப்பட்டு விட்டால் அவரே மாறிட்டாருங்க, பாஜகவோட கூட்டணி வந்தால் என்ன செஞ்சிட போகிறோம், இந்த இடத்துக்கு நகரலாம். இப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது தன்னுடைய சுய நலம், சுய லாபம், கட்சியை காப்பாற்றிக்கணும், செங்கோட்டையன் கட்சி போயிடக்கூடாது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சசிகலா அவர்கள் வந்து சிறைக்கு செல்வதற்கு முன்பாக எடப்பாடியிடம் ஒப்படைத்தது வெறும் விசுவாசத்துக்கு மட்டும் இல்லை. இப்போது ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதா வந்து பதவி விலகும் போது ஓபிஎஸ்ட்டு கொடுத்தாங்க. அது முழுக்க முழுக்க விசுவாசத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. சசிகலா சொல்லி எங்கள் ஊருக்காரரு, எங்கள் சமூகத்துக்காரரு, அவர் வந்து திருப்பி பதவியை வந்தவொடனே கொடுத்துருவார். அதே மாதிரி நடந்துச்சு. ஜெயலலிதா மீண்டும் வரும்பொழுது அப்படியே பதவியை கொண்டு வந்து ஜெயலலிதா காலடியில் வைத்தவர் ஓபிஎஸ். அது இபிஎஸ்ட்டு எதிர்பார்க்கலை, அந்த விசுவாசத்தை எதிர்பார்க்கலை. அவர்கள் 4 வருடம் அந்த ஆட்சி நடக்கணும்னா பணமும் வேணும். எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தணும்ல. அந்த சந்தோஷப்படுத்தியவர் இபிஎஸ் தான். பெரும் பணம் போயிருக்குல்ல, அதை நீ சொல்கிறாங்கல்ல. அப்போ அதை கொடுத்துட்டு எப்படிங்க திருப்பி கட்சியை கொடுப்பார் சசிகலாட்ட இபிஎஸ்? ஒரு பொருளை விலைக்கு வாங்கினதுக்கும் உங்களை பார்த்துக்க சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு கட்சி அது கைவிட்டு போய்விடக்கூடாதுங்கிற அச்சம் தான் அவருக்கு. இன்னும் சொல்லப்போனால் செங்கோட்டையனை கூட கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய சில முன்னாள் அமைச்சர்கள் ஆதரவுக்கு மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க சொத்தை காப்பாற்றிக்கணும், அவங்க மேலேயும் கேஸ் இருக்குது. அப்போ செங்கோட்டையனை கொண்டு வந்துட்டு எடப்பாடியை கைவிட்டோம்னா இன்னும் நிலைமை எடப்பாடி அவர்களுக்கு மோசமாகிவிடும். அந்த கேஸை சமாளிக்க முடியாது. அதுக்கு ரொம்ப வெரி பெட்டர் பாஜக சரணடைவர் தான். சரணடைந்திருக்கிறார், அவ்வளோதான். அவர் நிர்பந்தம் தான். அவருக்கு உண்மையிலேயே அது விருப்பம் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியாது. நிர்பந்தத்தின் அடிப்படையில் இன்றைக்கி பாஜக சரணடைந்திருக்கிறார். இன்றைக்கி மீண்டும் வந்து தான் சொன்னதை ஒரு நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் இழந்திருக்கிறார். ஒரு வருஷம் கூட தாக்கு பிடிக்கல. 2026 சட்டமன்ற தேர்தல் 4 முனை போட்டியாக இருக்கும். 4 முனை போட்டி தான். நம்ம 5 முனை போட்டின்னு எதிர்பார்த்தோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த சேதாரம் இல்லாமல் இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணி, சீமான் தனி கூட்டணி தான், தாவேகா தனி கூட்டணி தான், இதெல்லாம் இருக்கிறது. இது 4 முனை போட்டி தான். ஏனென்றால் ஒருவேளை நாம் தமிழர் கூட இந்த பாஜக கூட்டணியில் சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வரும் பட்சத்தில் அது 3 முனை போட்டியாக இருக்கலாம். இதில் சேராதவர்கள் இன்னொரு அணி அமைக்கலாம். ஆக மொத்தத்தில் 3 அல்லது 4 அணி தான். 5 முனை போட்டி இருக்கிற மாதிரியான சூழல் இல்லை. அதிமுகவை விஜய் விமர்சிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ வந்து அதிமுக வாக்காளர்களை கவர்றதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறாரு, விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு போவார் அப்படின்லாம் பேச்செலாம் இருந்ததில்ல. அதெல்லாம் நடக்காதா? அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது விஜய் முதல் முறையாக கட்சி ஆரம்பிச்சிருக்கார். இதுவரை மக்கள் மத்தியில் அவருக்கான வாக்கு வங்கி என்னன்னே தெரியல. எல்லாமே ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் தான் வாக்கு வங்கியை அவரை இது பண்ணுறாங்க. 6%றாங்க, 15% இருக்காங்க, 10%றாங்க. எதுவுமே உண்மை இல்லை. ஆனால் அவர் நிச்சயமாக அவருக்கென்று ஒரு ரசிகர் கூட்டம் இருந்தாலும் கூட இந்த வாக்குகள் எங்கே இருந்து வரும்? திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் அவர்கிட்ட போகும். நிச்சயமாக திமுக ஆதரவு வாக்குகள் விஜய்க்கு போகுமான்னு நான் நம்பலை. திமுக எதிர்ப்பு வாக்குகள் இப்போ எங்கே போகுது? இப்போது அதிமுக போகுது, பாஜக போகுது, நாம் தமிழர்கிட்ட போகுது. இப்படி தானே பிரிஞ்சிருக்கு. அப்போ இந்த 3 கட்சிகளிடம் போன வாக்குகள் தான் விஜய்க்கு வரும். திரும்பி தெளிவாக இருக்கார் விஜய். பாஜகவை நம்ம சேர்த்துக்க மாட்டோம்னு இருக்கார். ஏன்னா அவருக்கு பாஜகவை சேர்த்து கொண்டால் கிடைக்க வேண்டிய வாக்கும் கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும். அவரும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை குறிவைக்கிறார். அவரும் இஃப்தார் நிகழ்ச்சியை வந்து மற்ற கட்சிகளை விட சிறப்பாக நடத்தி காமிச்சார், குறிவைக்கிறார். அப்போ பாஜகவுக்கு போனால் அந்த வாக்குகள் வராது என்று விஜய்க்கு தெரியும். அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவே சிறுபான்மை வாக்குகள் திமுகவுக்கு போகாமல் விஜய்க்கு வரணும் தாங்க. அவருக்கு வேறு என்ன அஜெண்டாவும் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கி நிலைமைக்கு வந்து சிறுபான்மை வாக்குகள் வந்து 99 விழுக்காடு திமுகவுக்கு போயிட்டுருக்கு. 95 விழுக்காடுன்னு வைங்க. இப்போ 99 விழுக்காடு அங்கே அதிமுக பிறகும் இப்போ திருப்பி இங்கே வந்துடுச்சு. அப்போ இந்த வாக்குகளை சிதறடிக்க வேண்டும் என்பது தான் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அதனால் பாஜக பக்கமோ அதிமுக பக்கம் போக மாட்டார். சீமான் பக்கம் போகாததுக்கு காரணம் பெரியார். விஜய் பெரியாரை தூக்கி பிடிக்கிறார், சீமான் பெரியாரை சிறுமப்படுத்துகிறார். அப்போ கண்டிப்பாக அவங்களுக்குள்ள கூட்டணி வர வாய்ப்பில்லை. கொள்கை ரீதியாகவும் வர வாய்ப்பில்லை, கூட்டணி ரீதியாகவும் வர வாய்ப்பில்லை. அப்போ சீமானுடைய அந்த வாக்கு சதவீதம் 8 இருக்கு இல்லையா, அது நிச்சயமாக 4 விழுக்காடு குறையும். அது விஜய்க்கு போகும். அதிமுகவோட வாக்கு சதவீதம் விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பாஜகவுடைய சில 1-2% விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்கிறது. திமுகவிலிருந்து கூட 1% போகலாம். எப்படி இருந்தாலும் திமுக கூட்டணிக்கு தான் பலம்.
அதனால் இந்த 4 முனை போட்டி 5 முனை போட்டி ஏற்பட்டால் திமுக கூட்டணிக்கு தான் லாபம், மாற்று கருத்து இல்லை. இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி என்பது வேறு வழி இல்லாத ஒரு நிர்பந்த கூட்டணி. இன்றைக்கி வந்து மிரட்டி உருட்டி பயமுறுத்தி கூட்டணி ஏற்படுத்தியிருக்கு. அவ்வளோதான். கருத்துக்களை பார்த்து நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.